பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமைக்கான, அதாவது 28 ஏப்ரல் 2026க்கான அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன மனநிலையில இருந்தாலும் சரி, இந்த ஆழமான தேடல் உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா. அதாவது இன்னைக்கான டாபிக் ரொம்பவே ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை பத்தி பேச போகுது. இது சாதாரண ஒரு பதிவு கிடையாது. மனிதர்களோட சிந்தனையை தலைகீழா மாத்துற ஒரு விஷயம். ஆமா. இன்னைக்கு நாம திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம், திருப்பாடல்கள் 87, அப்புறம் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம், இதெல்லாம் பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். ஆமா. ஆனா இந்த வாசகங்களுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. ஒரு மிகப்பெரிய திருவிழா கூட்டம் நடக்கிற சத்தமான சந்தை பகுதி. நூற்றுக்கணக்கான கடைகள், வியாபாரிகளோட கூச்சல்கள், வாகனங்களோட சத்தம்னு அந்த இடமே காதை கிழிக்கிற அளவுக்கு ரொம்ப இறைச்சலா இருக்கு. திருவிழா சந்தனாலே அப்படி ஒரு சத்தம் இருக்கத்தான் செய்யும். கரெக்ட். அந்த கூட்டத்துல ஒரு சின்ன குழந்தை எதிர்பாராத விதமா தன் தாயோட கைய விட்டு பிரிஞ்சு தொலைஞ்சு போயிடுது. பயத்துல அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கும்போது எத்தனையோ பேர் அதை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. பல குரல்கள் அந்த குழந்தைய சுத்தி ஒலிக்குது. ஆனா குழந்தை அமைதியாவே இல்ல. பாவம், அந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். நிச்சயமா. அப்போ கூட்டத்தோட ஒரு மூலையில இருந்து கண்ணா அப்படின்னு ஒரு மெல்லிய குரல் கேக்குது. அந்த அத்தனை இரைச்சல்களையும் தாண்டி அந்த ஒற்றை குரலை மட்டும் அந்த குழந்தை மிக சரியா அடையாளம் கண்டுக்குது. கண்ணீரை தொடச்சிட்டு அந்த திசையை நோக்கி ஓடி போய் தான் அம்மாவை கட்டிக்குச்சு. ஓ, ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு இது. ஆமா. எப்படி அந்த குழந்தையால அத்தனை சத்தங்களுக்கும் மத்தியில தன் தாயோட குரலை மட்டும் சரியா அடையாளம் காண முடிஞ்சது? ஏன்னா அந்த குரல் அந்த செவிகளுக்கு பழக்கமானது மட்டுமல்ல, அந்த இதயத்துக்கும் ரொம்ப நெருக்கமானது. ரொம்ப ஆழமான உண்மை இது. அந்த சந்தையில தொலைஞ்சு போறது எவ்வளவு பயங்கரமான உணர்வுன்னு பாருங்க. நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான குரல்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான அந்த ஒரு குரல் கேட்காதவரை உள்ளத்துல அமைதி இருக்காது. உண்மைதான். இந்த உணர்வு தான் இன்றைய நமது தேடலோட மையக்கருப்பொருள். இந்த சிந்தனையோட இன்றைய நாளுக்கான ஒரு சிறப்பு மன்றாட்டு ஜபத்தை நாம ஏறெடுப்போம். அந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காகவும் இன்னைக்கு நாங்க தியானிக்க போற இந்த வாசகம் எங்களுக்கு தர்ற ஆழமான செய்திக்காகவும் உமக்கு நன்றி சொல்றோம். ஆமா ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். யாரையும் ஒதுக்காமல், எந்த வேறுபாடும் பார்க்காமல் அனைவரையும் அரவணைக்கும் உம்முடைய மாபெரும் அன்பிற்காக நாங்க உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னைக்கு நாங்க வாசிக்க போற இந்த வாசகம், அதோட பொருளை நாங்க முழுமையா புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. ஆமாம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருக்கும் உம்முடைய அளவற்ற இரக்கமும் பாவ மன்னிப்பும் குணமளிக்கும் வல்லமையும் கிருபையும் கிடைக்கணும்னு நாங்க முழு மனசோடு ஜெபிக்கிறோம். கண்டிப்பா. அவங்க சந்திக்கிற எல்லா போராட்டங்கள்லயும் ஒரு தெளிவு கிடைக்கணும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் விலகி இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்வுல பிரகாசமா ஒளிரணும்னு நாங்க உருக்கமா ஜெபிக்கிறோம். சிறப்பான முறையில எங்கள் யூடியூப் வீடியோ எடிட்டருக்கு உடல்நலம் சீக்கிரமாக சரியாகி வீடியோ அனைத்தும் கரெக்டான டைமுக்கு ஒளிபரப்பாக ஜெபிக்கிறோம். அவருடைய மகளுக்கும் உடல்நிலை விரைவில் நன்றாக ஜெபிக்கின்றோம். ஆமாம் ஆண்டவரே. மற்றும் நம்பிக்கையாளர்களும் சமூகங்களும் உமது குரலை கேட்டு உமது பராமரிப்புல பாதுகாப்பா நிலைத்திருக்க ஜெபிக்கிறோம். மறைப்பணியாளர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் உம்மை தைரியமாக அறிவிக்கவும் மற்றவர்களை ஊக்கப்படுத்தவும் மன்றாடுகிறோம். நிச்சயமா. புதிய நம்பிக்கையாளர்களும் தேடுவோரும் விசுவாசத்தில் வலுவடைந்து கிறிஸ்தவர்கள் என்ற தங்களோட அடையாளத்துல வளர ஜெபிக்கிறோம். திருச்சபையானது பன்முகத்தன்மையை அரவணைத்து உமக்கு நம்பிக்கைக்குரியதாயிருந்து தன் சாட்சிய வாழ்வில் வளரவும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த பணியில் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் உமது குரலை கேட்க உதவவும் அவர்கள் தங்களின் கிறிஸ்தவ அடையாளத்தில் களிகூர்ந்து இறை பணியில் பிரமாணிக்கமாக வாழவும் மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாடுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். இப்போ அந்த சந்தையோட இரைச்சலையும் பதற்றத்தையும் நினைச்சு பார்க்கும்போது யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த சூழல் தான் என் கண்முன் வருது.
அதுக்கு முன்னாடி யோவான் நற்செய்தியிலிருந்து திருச்சபை நமக்கு ஒரு அருமையான வாழ்த்தொலியை கொடுத்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஓ, ரொம்ப அழகான வார்த்தைகள். ஆமா. இதை தொடர்ந்து வர நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம், அதிகாரம் 10, வசனங்கள் 22 முதல் 30 வரை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களை நீங்களே எப்பவாவது முழுசா தவறா புரிஞ்சுக்கப்பட்டதா உணர்ந்திருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஆமா, நீங்க யாரு, உங்க உழைப்பு என்னன்னு எல்லாமே கண் முன்னாடி தெளிவா இருந்தோம். நீங்க யாருன்னு எங்களுக்கு நிரூபிங்கன்னு யாராவது கேட்டா உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய வழி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மைதான், அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பிரபஞ்சத்தையே படைச்ச ஆண்டவர் மனித உருவுல அவங்க கண் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அவரை சுத்தி நின்னவங்க நீர் மெசியாவானால் எங்க கிட்ட வெளிப்படையா சொல்லிடும்னு ஒரு அடையாளத்தை பேக்குறாங்க. ஆமா, இப்போ இந்த வாசகத்தோட பின்னணியை நாம உற்று நோக்கும்போது யோவான் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் காணத்தையும் ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. ஓஹோ, அது என்ன பின்னணி? அதாவது எருசலேம் நகர்ல கோவில் அர்ப்பண விழா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குளிர்காலம். சாலமன் மண்டபத்துல இயேசு நடந்து போயிட்டு இருக்காரு. இது ஏதோ தற்செயலா எழுதப்பட்ட தகவல் கிடையாது. இந்த அர்ப்பண விழா அப்படிங்கிறது தேவாலயத்தை மீண்டும் தூய்மைப்படுத்தி ஒளியேற்றி கொண்டாடின ஒரு மாபெரும் விழா. ஓ, அப்போ எங்கும் வெளிச்சம் பரவி இருக்க வேண்டிய நேரம் அது. கரெக்ட். அந்த நேரத்துல யோவான் குறிப்பா அப்போது குளிர்காலம்னு சொல்றதுல ஒரு ரொம்ப ஆழமான முரண்பாடு இருக்கு. அதாவது வெளியில விழாவுக்கான வெளிச்சம் இருக்கு, ஆனா இயேசுவை சூழ்ந்து நின்ன அந்த யூதர்களோட மனசுக்குள்ள ஒரு பெரிய குளிரும் இருட்டும் தான் இருந்திருக்குன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த குளிர்காலம் அப்படிங்கிறது வெறும் பருவநிலைக்கான குறியீடு இல்ல, அது அவங்க மனசுல இருந்த வறட்சியையும் நம்பிக்கையின்மையும் சுட்டிக்காட்டுது. ஆனா இப்போ எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. நாம எப்பவுமே அந்த காலத்து பரிசேயர்களையும் யூதர்களையும் குறை கூறுறோம். ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல வாழ நாமும் அவங்கள மாதிரி தானே இருக்கோம். கண்டிப்பா, நம்ம பல நேரங்கள்ல அப்படிதான் நடந்துக்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஆண்டவரே நீர் உண்மையிலே என் கூட இருந்தா இப்பவே எனக்கு அடையாளத்தை காட்டுங்கன்னு அவசரப்படுறோம். ஆமா, நம்ம மனநிலையும் அந்த யூதர்களோட மனநிலையும் ஒண்ணுதான் தோணுது. அந்த ஒப்பீடு ரொம்ப யதார்த்தமானது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இயேசுவ சூழ்ந்துகிட்டு, இன்னும் எவ்வளவோ காலம் எங்களை காக்க வைப்பீர், நீர் மெசியாவானால் வெளிப்படையா சொல்லிடும்னு கேக்குறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓ, அரசியல் எதிர்பார்ப்பா? ஆமா, அந்த நேரத்துல அவங்க ரோமானியர்களோட அடக்குமுறையில இருந்தாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் தங்களை மீட்க போற ஒரு போர் வீரன், ஒரு அரசியல் தலைவன். ஆனா இயேசுவோட ராஜ்யம் அன்பையும் அகிம்சையும் அடிப்படையா கொண்டது இல்லையா? கரெக்ட். அதனால அவங்க கேட்ட கேள்வியில ஒரு நேர்மை இல்ல, மாறாக இயேசுவ எப்படியாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விடணும்னு தான் நினைச்சாங்க. அப்போ அவங்க இயேசுவ உண்மையிலே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல, தங்களோட எதிர்பார்ப்புகளுக்குள்ள அவரை அடக்க பார்த்திருக்காங்க. ஆமா ஆமா. இதுக்கு இயேசு கொடுக்கிற பதில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவர் நேரா நான் தான் மெசியான்னு சொல்லியிருக்கலாமே. அவர் ஏன் நேரா சொல்லல? ஏன்னா மெசியா அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க வச்சிருந்த அர்த்தமும் ஆண்டவர் கொடுத்திருந்த அர்த்தமும் முற்றிலும் வேற. ஓஹோ. அவர் நான் தான் மெசியான்னு சொல்லியிருந்தா அவங்க அவரை ஒரு அரசியல் புரட்சியாளரா முத்திரை குத்தி ரோமானியர்களுக்கு எதிராக ஆயுத ஏந்த வச்சிருப்பாங்க. புரிஞ்சுது. அதனாலதான் இயேசு நேரா சொல்லாம, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீங்க நம்பல, என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன்னு சொல்றாரு. அதாவது வார்த்தைகளை விட தன்னுடைய செயல்களை அவர் முன்னிறுத்துறாரு. கண்டிப்பா. மூல மொழியான கிரீக்கத்துல இந்த செயல்களுக்கு எர்கா அப்படின்னு பேரு. இந்த எர்கா அப்படிங்கிறது வெறும் மேஜிக் மாதிரி செஞ்ச அற்புதங்களை மட்டும் குறிக்கல. வேற எது குறிக்குது? குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது, பசியோடு இருந்தவங்களுக்கு உணவு கொடுத்தது, பாவிகளை அரவணைச்சதுன்னு, இது எல்லாமே தந்தையாகிய ஆண்டவருடைய அன்ப உலகத்துக்கு பறைசாற்ற அடையாளங்கள். உண்மைதான். வார்த்தைகளை ஈஸியா திரிச்சு சொல்லிடலாம், ஆனா அன்பால உருவான செயல்களை யாரும் மறுக்க முடியாது. கரெக்ட். ஆனா இவ்ளோ பெரிய நன்மைகளை கண்முன்னாடியே பார்த்தோம், அவங்க ஏன் நம்பல? இதுக்கு இயேசு சொல்ற காரணம் உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அவர் ரொம்ப நேரடியா சொல்றாரு. நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் தந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு அவர் முகத்துக்கு நேரா சொல்றாரு. இத கேட்கும்போது நமக்குள்ளேயே ஒரு பயம் வருது. நாம அவருடைய மந்தையில இருக்கோமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. இத கொஞ்சம் விளக்குங்களேன். இது சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து மத்தவங்கள ஒதுக்குற மாதிரி இல்லையா?
மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா இங்க இயேசு விதியின் அடிப்படையில யாரையும் பிரிக்கல. இது மனதின் திறந்த தன்மையை பொறுத்தது. ஓ, மனதின் திறந்த தன்மை. ஆமா, அவங்க ஏன் மந்தை சேர்ந்தவங்க இல்லன்னா அவங்க தங்களோட அகந்தையிலையும் பிடிவாதத்திலையும் உறுதியா இருந்தாங்க. ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தணும்னு அவங்களே ஒரு வரைமுறை வச்சிருந்தாங்க. ஆனா இயேசுவோட மந்தையில இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, படிப்பறிவில்லாத மீனவர்கள், சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க. கரெக்ட். இவங்க யாருக்கும் பெரிய தத்துவங்கள் தெரியாது. ஆனா திறந்த மனசு இருந்துச்சு. இயேசுவின் செயல்கள்ல இருந்த அன்பு அவங்க உணர்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட இதை பொருத்தி பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இப்ப பாத்தீங்கன்னா நாம ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் இருக்கிற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பா. எக்கச்சக்கமான தகவல்கள். மொபைலை திறந்தா 100 விதமான கருத்துக்கள் நம்மளை தாக்குது. இதுல எதை நம்புவதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இதுல இயேசுவோட குரலை மட்டும் நம்ம எப்படி தனியா பிரிச்சு பார்க்கறது? அதுதான் ஒரு நல்ல ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவோட அழகு. இயேசு சொல்றாரு, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இங்க தெரியும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான நெருக்கமான உறவை குறிக்குது இல்லையா? ஆமா ஆமா. உலகத்துல 1000 இரைச்சல்கள் இருக்கலாம். ஆனா அந்த இரைச்சல்களுக்கு மத்தியில நம்ம உள்ளத்துல ஒரு மெல்லிய குரல் அமைதியையும் சரியான வழியையும் காட்டுமே. அதுதான் ஆயனின் குரல். இத கேட்கும்போது எனக்கு ஒரு அருமையான ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஆழமா கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லுங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல ராத்திரி நேரத்துல நிறைய மெய்ப்பர்கள் தங்களவா ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக எல்லா மந்தைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு பெரிய பட்டியல அடைச்சு வைப்பாங்களாம். ஓஹோ. உள்ள நூத்துக்கணக்கான ஆடுகள் ஒன்னா கலந்திருக்கும். எந்த ஆடு எந்த மெய்ப்பனுடையதுன்னு வெளியில இருந்து பாக்குற யாருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த இருட்டுல எல்லா ஆடுகளும் ஒன்னு போலத்தான் தெரியும். கரெக்ட். ஆனா காலையில சூரியன் உதிச்சதும் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கும். ஒவ்வொரு மெய்ப்பனும் அந்த பட்டியோட வாசலுக்கு அவனுக்கே உரித்தான ஒரு பிரத்யேகமான குரலை எழுப்புவான். ஓ, அப்போ அந்த ஆடுகள். ஆமா, அந்த பெரிய கூட்டத்துல எந்த ஆடுகள் அந்த குறிப்பிட்ட மெய்ப்பனோட மந்தைய சேர்ந்ததோ அந்த ஆடுகள் மட்டும் வேற எந்த குரலுக்கும் மயங்காம சரியா தன்னுடைய மெய்ப்பனோட குரலை கண்டுபிடிச்சு பிரிஞ்சு நடந்து போகுமாம். வாவ், ரொம்ப அற்புதம். அந்த ஆடுகளுக்கு தன்னுடைய மெய்ப்பனோட குரல் அத்தனை பரிச்சயம் பாத்தீங்களா? ஆமா, உலகத்துல பலவிதமான கவர்ச்சியான சத்தங்கள் கூப்பிட்டாலும் இயேசுவின் ஆடுகளா இருக்கிற நாம அவருடைய குரலை சரியா அடையாளம் கண்டு அவர் பின்னாடி போகணும். இது அந்த நற்செய்தி வசனத்தோட முழு ஆழத்தையும் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வருது. அந்த ஆடுகளுக்கு தங்களோட மேய்ப்பனை ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏன்னா அந்த நம்பிக்கை. கரெக்ட். தன்னோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அவன் ஆடுகளை விட்டுட்டு ஓட மாட்டான் அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையை தான் இயேசு அடுத்த வசனத்துல ஒரு மாபெரும் வாக்குறுதியா நமக்கு கொடுக்கறாரு. நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். நிலைவாழ்வு. ஆமா, இந்த நிலைவாழ்வு அப்படிங்கிறது ஏதோ இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்க போற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அது இப்பவே இங்கேயே தொடங்குற ஆண்டவரோட ஒன்றித்த ஒரு ஆழமான வாழ்க்கை. இப்போ நான் ஒரு உண்மையான நடைமுறை பிரச்சனையை கொண்டு வர விரும்புறேன். சொல்லுங்க. என்னை யாரும் என் மெய்ப்பனோட கையிலிருந்து பறிக்க முடியாதுன்னு இயேசு சொல்றாரு. ஆனா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்பவே மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். எதிர்பாராத வேலை இழப்பு, மருத்துவமனையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற பிரியமானவங்க, இல்லனா பொருளாதார நெருக்கடி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில துயரங்கள் தங்களை ஆண்டவரோட அன்பிலிருந்து பறிச்சுக்கிட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு. உண்மைதான். இந்த பயத்துக்கு நடுவுல என் கையிலிருந்து உன்னை யாரும் பறிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பொருந்தும்? அந்த பயம் ரொம்ப இயல்பானதுதான். நாம பலவீனமானவங்க. சில நேரத்துல நம்மளோட கஷ்டங்கள் நம்மள பயமுறுத்தி நாமே இயேசுவோட கையை விட்டுட்டு ஓடிடலாமான்னு கூட நினைக்க வைக்கும். ஆமா, அது நடக்கும். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது நம்மளோட பிடி அல்ல, இயேசுவோட பிடிக. ஓ, இயேசுவோட பிடியா? ஆமா, இயேசு நம்மை பிடிச்சிருக்காரு. நாம வழுவி விழ பார்த்தாலும் அவருடைய கரம் நம்மை இறுக்கமா பிடிச்சிருக்கு. அந்த பாதுகாப்பை இன்னும் ஆழமாக்குறதுக்காக தான் இயேசு அடுத்த வசனத்துல ஒரு மாபெரும் உண்மையை வெளிப்படுத்துறாரு. என்ன அது? அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. இத திருவியல் அறிஞர்கள் இரட்டிப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. இரட்டிப்பு பாதுகாப்பு.
இதை கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வருது. அதாவது முதலாவது இயேசுவின் கரம் நம்ம பிடிச்சிருக்கு, இரண்டாவது அந்த இயேசுவின் கரத்தினும் சேர்த்து அனைவரையும் விட பெரியவரான தந்தையின் கரம் பிடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஒரு சின்ன குழந்தை தன்னோட அப்பாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கும்போது குழந்தை கையை விட்டுட்டாலும் அப்பா அந்த குழந்தையோட கையை இன்னும் இறுக்கமா பிடிச்சுப்பாரு இல்லையா? கரெக்ட், அதேதான். இது எப்பேற்பட்ட ஒரு தைரியம் பாத்தீங்களா? மிக சரியான உதாரணம். இந்த இரட்டிப்பு பாதுகாப்பை விளக்குனதுக்கு பிறகுதான் இயேசு ஒட்டுமொத்த திருவிவிலியத்திலேயே மிக முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை சொல்றாரு. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். வசனம் 30. ஆமா, இந்த ஒரே ஒரு வாக்கியம் அங்க நின்ன யூதர்கள் மத்தியில ஒரு பெரிய பூகாமத்தையே உருவாக்குச்சு. அவங்க கோபத்தோட உச்சிக்கு போய் கீழே கிடந்த கற்களை எடுத்து இயேசுவை அடிக்க துணிஞ்சாங்க. ஆனா ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வரணும்? நானும் தந்தையும் ஒன்றுன்னு சொல்றதுல என்ன அவ்வளவு பெரிய தவறு அவங்க கண்டாங்க? இத நாம புரிஞ்சுக்கணும்னா முதல் நூற்றாண்டு யூதர்களோட மத நம்பிக்கைக்குள்ள போகணும். அவங்களோட நம்பிக்கையின் ஆணிவேரே ஷமா இஸ்ரேல், அதாவது கேள் இஸ்ரேலே, நம் ஆண்டவர் ஒருவரே. ஓஹோ. அவங்களுக்கு ஆண்டவர் அப்படிங்கிறவர் அணுக முடியாத பரிசுத்தத்தின் உச்சகட்டமாக வாசம் செய்யும் ஒரு மாபெரும் சக்தி. அவருடைய பேரை உச்சரிக்க கூட உங்களுக்கு பயம். அப்படிப்பட்ட அளவிட முடியாத ஆண்டவரும் அவங்க கண் முன்னாடி ஒரு சாதாரண மனிதரை நிக்கிற இந்த இயேசுவும் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்றதை அவங்களால ஜீரணிக்கவே முடியல. ஓ, அவங்க பார்வையில இது ஒரு தெய்வ நிந்தனைன்னு நினைச்சாங்க. ஆமா, இது அவங்களுடைய ஒட்டுமொத்த இறையியல் கட்டமைப்புக்கே விடப்பட்ட மிகப்பெரிய சவால். ஆனா நமக்கு அது தெய்வ நிந்தனை இல்ல, அதுதான் நம்முடைய மீட்பின் அடிப்படை. கண்டிப்பா இயேசுவும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பிரிக்க முடியாத உறவுதான் நம்முடைய நம்பிக்கையோட அஸ்திவாரம். இயேசு நம்மள நேசிக்கிறார்னா பிரபஞ்சத்தை படைச்ச அந்த மாபெரும் தந்தை நம்மள நேசிக்கிறார்னு அர்த்தம். ஆமா ஆமா. இயேசு நம்மளை பாதுகாக்கிறார்னா அந்த படைப்பாளி நம்மை பாதுகாக்கிறார்னு அர்த்தம். இது எவ்வளவு ஆழமான உண்மை. இருட்டறையில உட்காந்து நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல உங்களை புடிச்சிருக்கிற கரம் பிரபஞ்சத்தையே படைத்து ஆளுகின்ற ஆண்டவருடையது அப்படிங்கறத நீங்க முழுமையா உணரணும். எப்பேற்பட்ட வார்த்தைகள்! நீங்க அவருடைய மந்தையோட ஆடுகள். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ சவால்களை நம்ம சந்திக்கிறோம். ஆனா அந்த சவால்களுக்கு நடுவுல ஆண்டவருடைய கரம் நம்மள இரு கரங்களால தாங்கி பிடிச்சிருக்குங்கிற உணர்வு நமக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். கரெக்ட். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த நல்ல ஆயனோட குரலை சரியா அடையாளம் கண்டு நம்முடைய பிடிவாதங்களை ஓரமா வச்சுட்டு அந்த மென்மையான குரலுக்கு செவிசாய்க்கிறது மட்டும்தான். ஆமா, அவர் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பின் அடையாளம் தான். அதை நாம விழிப்போட பார்க்கணும். நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உலகத்தின் இரைச்சல்களுக்கு நடுவே நல்ல ஆயனின் மென்மையான குரலை நீங்கள் தினமும் கேட்க முடிகிறதா? கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. அந்த குரலை தேடுங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த குரல் மட்டுமே உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பையும் என்றுமே அழியாத நிலைவாழ்வையும் தரும். உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க 17 ஏப்ரல் 2016 அன்று இதை பற்றி கூறின ஒரு ஆழமான சிந்தனை இங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்றாரு, இயேசுவோட குரலை கேட்பது அப்படிங்கிறது ஏதோ மேலோட்டமான ஒன்றல்ல, அது இதயத்தால் கேட்பது. அருமையான விளக்கம். இது வெறும் அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது அல்ல, ஒரு நெருக்கமான உறவை உருவாக்குவது. கரெக்ட். இயேசு நமது வழிகாட்டி, ஆசிரியர், நண்பர் மற்றும் நிலைவாழ்வை அழிப்பவர். நம்ம முதல்ல பார்த்த அந்த சின்ன குழந்தை எப்படி அத்தனை இரைச்சல்களையும் தாண்டி தன் தாயோட குரலை இதயத்தால் கேட்டுச்சோ, அப்படி நாமும் ஆண்டவரோட குரலை இதயத்தால் கேட்க அழைக்கப்படுறோம். அப்படியே நாம அடுத்த வாசகத்திற்கு சென்றா, திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரத்துல இந்த குரலை கேட்பது அடுத்த கட்டத்திற்கு நகருது. ஆண்டவரோட குரலை கேட்பதோட நம்ம வேலை முடிஞ்சு போயிடுறதில்ல. ஆமா, அந்த குரலை, அந்த நற்செய்திய மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதும் நம்ம கடமை அப்படிங்கறத இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு காட்டுது. ஸ்தேவான் கொல்லப்பட்ட பிறகு எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல துன்புறுத்தல் வருது. ஆமா, எல்லாரும் பயந்து போய் சிதறி போறாங்க. பெனிஷியா, சைப்ரஸ், ஆந்தியோக்கியான்னு பல ஊர்களுக்கு போறாங்க. ஆனா அங்க போனவங்க தங்களுக்கு சௌகரியமான பரிச்சயமான யூதர்களுக்கு மட்டும்தானே நற்செய்தியை அறிவிச்சாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் செஞ்சாங்க. அதுதான் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன். தங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா திடீர்னு சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் மட்டும் ஆந்தியோக்கியாவுக்கு வந்து கிரேக்கர்களோட பேச ஆரம்பிக்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம்? ஏன்னா யூதர்களோட கலாச்சாரப்படி மற்ற இன மக்களோட பழகுறதே ஒரு பெரிய சட்டமீறல் இல்லையா? ரொம்ப சரியான கேள்வி.
அது சாதாரண சட்டமீறல் இல்ல, ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு அதிர்ச்சி. திருவவிலிய பின்னணியில இதை புரிஞ்சுக்கணும்னா, எருசலேம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிற இடம். நாங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆமா, அந்த வட்டத்துக்குள்ளேயே யூதர்கள் இருந்தாங்க. நற்செய்தியை யூதர்களுக்குள்ள மட்டும்தான் வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆந்தியோக்கியா எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா? நிறைய கலாச்சாரங்கள் கலந்த இடமா? எக்ஸாக்ட்லி. அது ரோம பேரரசிலேயே 3வது மிகப்பெரிய நகரம். பல நாட்டு வியாபாரிகள், பல மொழிகள் பேசுறவங்க, பலவிதமான கலாச்சாரங்கள் நிறைஞ்ச ஒரு முழுமையான மதச்சார்பற்ற நகரம் அது. வாவ்! அங்கு போய் நற்செய்தியே கிரேக்கர்களுக்கு சொல்றதுக்கு ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும். அதாவது இத புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பல 100 வருஷங்களா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமான, யாருக்கும் சொல்லித் தராத ஒரு ரகசியமான உணவு முறைய, ஆமா, அத திடீர்னு ஒரு பெரிய சர்வதேச உணவு விடுதியில கொண்டு போய் எல்லா நாட்டு மக்களுக்கும் இலவசமா சமைச்சு கொடுக்கற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற பழமைவாதிகளுக்கு இது எவ்வளவு பெரிய கோவத்தை உருவாக்கும். ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த கோவத்தை அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த சீடர்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? அதற்கான பதிலா வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆண்டவரின் கைவன்மை அவர்கள் மேல் இருந்தது அப்படின்னு. ஆண்டவரின் கைவன்மை? ஆமா, மனிதர்கள் ஒரு பெரிய வேதனையில உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு புதிய வரலாற்றை எழுதுறாரு. அந்த சிதறடிக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் மூலமா ஒரு சர்வதேச சமூகத்துக்குள்ள நற்செய்தி ஊடுருவது. இத கேக்குற நீங்க உங்க வாழ்க்கையோட இத பொருத்தி பாருங்க. சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு புயல் வீசலாம். ஆமா, ஒரு வேலை போயிருக்கலாம். அல்லது ஒரு உறவு முறிந்திருக்கலாம். நீங்க ரொம்ப நம்பின இடத்துல இருந்து உங்களை அநியாயமா ஒதுக்கி வச்சிருக்கலாம். அந்த நேரத்துல ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த துன்பம் அப்படின்னு நீங்க துடிச்சு போயிருக்கலாம். ஆனது சகஜமான மனித இயல்புதான். ஆனா அந்த புயல் உங்களை அழிப்பதற்காக வந்ததில்ல. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே கொண்டு வந்து உங்களுக்கான புதிய எல்லையை திறப்பதற்காக ஆண்டவர் அனுமதித்த ஒரு மாற்றமாக அது இருக்கலாம். 100க்கு 100 உண்மை. உங்களுக்கான ஒரு அந்தியோக்கியாவை உருவாக்குவதற்காக அந்த நிராகரிப்பு வந்திருக்கலாம். நிராகரிப்புகள் தான் பல நேரங்கள்ல புதிய பாதைகளை உருவாக்குது. கண்டிப்பா. சரி, இப்போ இந்த அந்தியோக்கியாவுல நடக்கிற விஷயம் மெதுவா எருசலேம்ல இருக்கிற திருச்சபை தலைமைக்கு தெரிய வருது. அப்போ அங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் தான் எருசலேம்ல தலைமையில இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தகவல் வருது. அதாவது நம்ம அனுமதி இல்லாம அந்தியோக்கியாவுல சிலர் புதுசா ஒரு சபைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம சட்ட திட்டங்களை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு. ஆமா, கிரேக்கர்கள் மத்தியில பெருசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா கண்டிப்பா நான் பதறி போய் கோவப்பட்டு அத உடனே தடுத்து நிறுத்த ஒரு அதிகாரியத்தான் அனுப்பியிருப்பேன். பொதுவா அப்படிதான் செய்வாங்க. எப்படி நம்மள மீறி இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈகோ முன்னாடி நிக்கும். ஆனா எருசலேம் சபை பர்னபாவை அந்தியோக்கியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது ஏன்? அங்கதான் ஆரம்பகால திருச்சபையோட முதிர்ச்சி தெரியுது. பர்னபாவை அவங்க அனுப்புனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? பர்னபா அடிப்படையில் சைப்ரஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அந்தியோக்கியாவுல என்ன மாதிரி கலாச்சாரம் இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அங்க போனதும் ஒரு அதிகாரியாவோ தப்பு கண்டுபிடிக்கிற ஆளாவோ நடந்துக்கல. ஓ, அவர் போய் சட்டம் பேசல. இல்லவே இல்ல. அவர் அங்கே சென்று பார்த்தது மனிதர்களின் சட்ட மீறல்கள் அல்ல. அவர் பார்த்தது கடவுளின் அருள் செயலை. கிரேக்கர்கள் மாறுறத பார்த்து அவர் கோபப்படல, மாறாக மகிழ்ச்சி அடைந்தார்னு வாசகம் சொல்லுது. ஒரு தலைமை பண்புல இது எவ்வளவு முக்கியமான விஷயம். அவர் அங்க போய் நீங்க யாருக்கிட்ட அனுமதி வாங்குனீங்க, ஏன் யூதர்கள் அல்லாதவங்களை சேர்த்தீங்க அப்படின்னு சண்டை போடல. ஆமா, மாறாக உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்துறார். வாவ்! பர்னபா அப்படிங்கிற பேருக்கே ஆறுதலின் மகன் அப்படின்னு தான் அர்த்தம். அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நல்லவர். அவருக்கு தெரியும் ஆண்டவர் எப்போ யாரை எப்படி பயன்படுத்துவார்னு நாம ஒரு சட்டத்துக்குள்ள அடக்கி வைக்க முடியாதுன்னு. ஆண்டவர் செயல்படுறத அவர் முழு மனசோடு ஏத்துக்கிட்டார். இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம். நிச்சயமா. இத கவனிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அலுவலகத்திலயோ, உங்க குடும்பத்திலயோ அல்லது உங்க நண்பர்கள் வட்டத்திலயோ ஒரு சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. ஆமா, நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் அல்லது உங்க அளவுக்கு திறமை இல்லைன்னு நீங்க நினைச்ச ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சியை அடையும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கு? இவங்க எப்படி முன்னாடி வரலாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை வரும் இல்லையா? ஆமா, ஒரு இன்செக்யூரிட்டி வருதா? அல்லது அவங்க கிட்ட இருக்கிற திறமைய பார்த்து பர்னபாவை போல அவங்கள உளமாற ஊக்கப்படுத்தி அவங்க வெற்றியை மனதார அங்கீகரிக்கிறீங்களா? மற்றவங்களோட வளர்ச்சியை கொண்டாடுற மனசு எத்தனை பேருக்கு இருக்கு?
அது ஒரு பெரிய மனமுதிர்ச்சி. அந்த முதிர்ச்சி பர்னபா கிட்ட அதிகமாவே இருந்துச்சு. இதோட தொடர்ச்சியா நடக்கிற அடுத்த நிகழ்வு இன்னும் ஆச்சரியமானது. என்ன நடக்குது? அந்தியோக்கியா சபையில மக்கள் கூட்டம் பெருகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல அது எருசலேம் சபையை விட பெருசா மாறுது. சாதாரணமா ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்தா என்ன நினைப்பான்? ஓஹோ, இவ்ளோ பெரிய சபை நம்ம கைக்கு வந்துருச்சு, இனிமே நான் தான் இங்க ஒற்றை தலைவன், எல்லா புகழும் எனக்கே அப்படின்னு தான் நினைப்பான். ஆனா பர்னபா அந்த புகழ தனதாக்கிக்க நினைக்கல. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? சவுலை தேடி தர்சு நகருக்கு போறாரு. இத படிக்கும் போதே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தர்ஷ் நகரம் ஒன்னும் அந்தியோக்கியாவுக்கு பக்கத்து தெருவுல கிடையாது, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு போகணும். ஆமா, அது ஒரு நீண்ட பயணம். எத்தனையோ பேர் அந்தியோக்கியாவிலேயே இருந்திருப்பாங்க. ஆனா பர்னபா ஏன் குறிப்பா சவுல தேடி போகணும்? சவுல் அப்படி என்ன விசேஷமான ஆள்? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் ஆண்டவருடைய திட்டம் எப்படி செயல்படுதுன்னு நாம பார்க்கணும். சவுல், அதாவது பின்பு பவுலாக மாறினவர், ஒரு காலத்துல திருச்சபைய கடுமையா துன்புறுத்தினவர். ஆமா, விசுவாசிகளை சிறையில தள்ளினவர். ஆனா மனம் மாறிய பிறகு அவர் தன்னுடைய சொந்த ஊரான தர்சு நகரத்துல அமைதியா இருக்கார். பர்னபாவுக்கு தெரியும் சவுல் தான் இந்த அந்தியோக்கியாவுக்கு சரியான ஆளுன்னு. அது எப்படி பர்னபாவுக்கு இவ்வளவு உறுதியா தெரியும்? ஏன்னா சவுல் ஒரு ரோம குடிமகள். அவருக்கு கிரேக்க மொழி அத்துப்படி கிரேக்க தத்துவங்களும் தெரியும். அதே சமயம் யூதர்களின் திருச்சட்டங்களையும் கரைத்து குடித்தவர். யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையில ஒரு பாலத்தை அமைக்கணும்னா அது சவுலால மட்டும்தான் முடியும்னு பர்னபா கணிச்சார். அப்ப தன்னுடைய பதவியோ பேரோ குறைஞ்சிடுமோன்னு பர்னபா கொஞ்சம் கூட பயப்படல. சவுல அழைச்சுக்கிட்டு வந்து ஒரு முழு வருஷம் அந்த சபையோட கூடவே தங்கி பெருந்திரளான மக்களுக்கு கற்பிக்கிறாங்க. அங்கதான் உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடக்குது. அந்தியோக்கியாவில தான் சீடர்கள் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெறுகிறார்கள். ஆமா, இது சாதாரணமான ஒரு பெயர் மாற்றம் இல்லையா? நிச்சயமா இல்ல. கிறிஸ்தவர் அப்படிங்கிற வார்த்தை உருவான பின்னணிய நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க கேப்போம். ஆரம்பத்துல எருசலேம்ல இருந்த சீடர்களை வழியை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா அந்தியோக்கியா மாதிரி ஒரு பல மடங்கள் இருக்கிற ஒரு பெருநகரத்துல இந்த மக்கள் ஒரு புதுவிதமா வாழ்ந்தாங்க. இந்த கிறிஸ்தவர் அப்படிங்கிற வார்த்தை சீடர்களா பார்த்து தங்களுக்கு தாங்களே வச்சுக்கிட்ட பேர் கிடையாது. ஓ, அவங்களா வச்சுக்கலையா? இல்ல, அது அந்தியோக்கியா மக்களால் வெளியிலிருந்து கொடுக்கப்பட்ட பெயர். சொல்ல போனா ஆரம்பத்துல அது கிண்டலுக்காகவோ கேலிக்காகவோ பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. கிண்டலுக்காகவா? அதாவது இவங்க எப்ப பார்த்தாலும் கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு தெரியறாமே, இவங்க சின்ன கிறிஸ்துக்கள் அப்படின்னு கேலி பண்ணிருப்பாங்களா? சரியா சொன்னீங்க. ரோம பண்பாட்டுல ஒருத்தரோட பேருக்கு பின்னாடி என் அப்படின்னு சேர்த்தா அது அடிமை அல்லது அவரை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். சீசரை சார்ந்தவங்களை சிசேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படி வந்ததா அது? ஆமா, அது போல இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவ உயர கொடுத்து பண்பற்றுவதை பார்த்து இவங்கள கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு முத்திர குத்துனாங்க. ஆனா அந்த பேர் எப்படி ஒரு உலகளாவிய அடையாளமா மாறுச்சு? அவங்களுடைய வாழ்க்கை முறைதான் காரணமா இருந்திருக்கும். கரெக்ட். யூதர்கள், கிரேக்கர்கள், எஜமானர்கள், அடிமைகள்னு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் ஒரே பந்தில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. இயேசுவை போலவே அன்பு செஞ்சாங்க, மன்னிக்கிறவங்களா இருந்தாங்க. வாவ்! அந்த தூய்மையான வாழ்க்கை கிண்டலுக்காக வைக்கப்பட்ட ஒரு பேரை மாபெரும் கௌரவத்தின் அடையாளமா மாத்திருச்சு. இது கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்போ இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. உங்க அலுவலகத்துல, உங்க கல்லூரியில அல்லது நீங்க வாழ்ற தெருவுல உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு முழு வருஷம் உங்களுடைய செயல்பாட்டை தொடர்ந்து கவனிச்சாங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன பெயர் கொடுப்பாங்க? ஆமா, உங்க பேச்சையும் செயலையும் கவனிச்சா என்ன நடக்கும்? நீங்க மற்றவங்களை நடத்துற விதத்தை பார்த்து இவங்க உண்மையிலேயே ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு அவங்களா முன் வந்து சொல்லுவாங்களா? அல்லது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லையா? இது நாம ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு கிறிஸ்துவ சார்ந்தவர்னு உங்க வாழ்க்கை சத்தமா சொல்லுதா? கண்டிப்பா. இந்த கேலி நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் தட்டி எழுப்புது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழு நிகழ்வுலையும் ஒரு மாபெரும் முரண்பாடு இருக்கு. கவனிச்சீங்களா? என்ன முரண்பாடு? எருசலேம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புனித நகரம், தேவாலயம் இருந்த இடம், நற்செய்தி பிறந்த இடம். ஆனா அந்த எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத கிறிஸ்தவர் அப்படிங்கிற அந்த உயர்ந்த அடையாளம் ஒரு சாதாரண வியாபாரிகள் நிறைந்த பல மதங்கள் இருந்த அந்தியோக்கியாவுல தான் கிடைச்சது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். தேவாலயத்திற்குள் விசுவாசிகள் என அழைக்கப்படவில்லை, அன்றாட வாழ்க்கை நடந்த தெருக்களில்தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்பட்டார்கள்.
இது எனக்கு புதுசா இருக்கு. அப்போ புனிதம் அப்படிங்கிறது 4 சுவத்துக்குள்ள இல்ல, நம்ம வாழற வாழ்க்கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க. முற்றிலும் உண்மை. இது நமக்கு உணர்த்துகிற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, உங்களுடைய விசுவாசம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தோட 4 சுவர்களுக்குள் மட்டுமே முடிந்து விடுகிறதா? அல்லது திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நீங்க புழுங்குகிற அந்த அன்றாட வாழ்விலா? சரியா சொன்னீங்க. உங்களோட அந்தியோக்கியா எது? உங்களுடைய வீடா? உங்க அலுவலகமா? அங்க நீங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவரா வாழ்ந்து காட்டுறீங்களா? உங்கள் அன்றாட வாழ்க்கைதான் உங்கள் விசுவாசத்தின் உண்மையான உரைகள். பல நேரங்கள்ல நாமும் நம்ம சொந்த வாழ்க்கையில பல சவால்களை, நெருக்கடிகளை அல்லது துன்பங்களை சந்திக்கிறோம். நாம திட்டமிட்டதெல்லாம் சிதறி போவது போல தோணலாம். உண்மைதான். ஆனா அந்தியோக்கியா சபைக்கு நடந்த மாதிரி அந்த நெருக்கடிகள் தான் ஒரு புதிய ஆன்மீக வளர்ச்சிக்கும் நம்முடைய புதிய அடையாளத்திற்கும் வாசலா அமையும் அப்படிங்கறதை இது உணர்த்துது. கண்டிப்பா. துன்பங்கள் நம்மள அழிப்பதற்காக அல்ல, நம்மள புதிய தலங்களுக்கு கொண்டு செல்வதற்காக. அந்த வேற்றுமைகளை தாண்டிய அரவணைப்பு, இந்த உலகத்துல எந்த மனித சட்டத்தாலும் கொண்டு வர முடியாத ஒற்றுமை நற்செய்தியால சாத்தியமாச்சு. ஆமா, இந்த ஒன்றுபடுதல் இதேதான் நாம இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 87லும் மிக தெளிவா பாக்குறோம். அந்தியோக்கியாவிலே பிற இனத்தவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆனாங்க அப்படிங்கிற இந்த வரலாற்று நிகழ்வோட முன்குறிப்பு போல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட இந்த பாடல் அமையுது. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் அப்படிங்கிற பல்லவியோட ஆழம் மிக பெரியது. நாம இப்ப பகுதிக்குள்ள போகலாம். ஆமா, திருப்பாடல்கள் 87ஓட முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது: நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. ஒரு சாதாரண வீடு கட்டணும்னா நம்ம பூமிக்கு அடியில கொஞ்ச தூரம் குழி தோண்டி ஒரு அடித்தளம் அமைப்போம். ஆனா ஒரு அசைக்க முடியாத மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்கு அந்த மலையே அடித்தளமா இருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது போலதான் சியோன் நகரின் அடித்தளமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு திருவிவிலியம் சொல்லுது. ஆனா 2ஆம் வசனத்துல யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன்? யாக்கோபின் உறைவிடங்கள்னா என்ன? ஆண்டவர் எல்லா இடங்களையும் நேசிக்கிறவர் தானே, அப்புறம் ஏன் சியோனை மட்டும் இவ்ளோ சிறப்பா விரும்பணும்? இதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. யாக்கோபின் உறைவிடங்கள் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த எல்லா இடங்களையும் குறிக்குது. அவங்களுடைய நகரங்கள், கிராமங்கள், பாலைவனத்துல போட்ட கூடாரங்கள் எல்லாமே இதுல அடங்கும். ஓஹோ, எல்லா ஊர்களும் கரெக்டா? ஆமா, ஆண்டவர் அந்த எல்லா இடங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா சியோன், அதாவது எருசலேம் ஆண்டவர் தம் மக்களோட தங்கும் மையமாக ஒரு திருத்தலமா இருந்துச்சு. அப்போ அது வெறும் செங்கலாலும் கல்லாலும் கட்டப்பட்ட ஒரு நகரம் இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம்னு சொல்றீங்க? சரியா புடிச்சிட்டீங்க. அதுதான் சியோனோட ஆன்மீக அடித்தளம். அதனாலதான் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன அப்படின்னு 3ஆம் வசனத்துல பெருமையா சொல்லப்பட்டிருக்கு. சூப்பர். உலகத்துல எத்தனையோ பெரிய நகரங்கள் இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய இதயம் இந்த சியோன்ல தான் இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அடுத்த பகுதிக்கு போகும்போதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? நிஜமாவே ஒரு பெரிய அதிர்ச்சி தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்ப்புகளை அப்படியே தலைகீழா மாத்திடுது. ஆமா, 4 மற்றும் 5ஆம் வசனங்களை வாசிக்கும்போது பலருக்கு இது புரியாது. நீங்களே அதை வாசிங்க. நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனம்: எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். அடுத்து 5ஆம் வசனம்: இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுதே. என்ன முரண்பாடு? எகிப்தும் பாபிலோனும் இஸ்ரேல் மக்களை கொடூரமா அடிமைப்படுத்திய பரம எதிரிகள் இல்லையா? வரலாற்றுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எகிப்துல சுமார் 400 வருஷங்கள் அடிமைகளா இருந்தாங்க. ஆமா, அவங்க உழைப்பு சுரண்டப்பட்டுச்சு. அதே போல பாபிலோனியர்களை எடுத்துக்கிட்டா அவங்க எருசலேம் தேவாலயத்தை இடித்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களையும் நாடு கடத்தினவங்க. இப்படிப்பட்ட பரம எதிரிகளை பார்த்து ஆண்டவர் எப்படி இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா. மனிதர்களோட பார்வையிலிருந்து பார்த்தா இது ஏத்துக்க முடியாத விஷயம்தான். நம்மள அடிமைப்படுத்தினவங்கள நாம எதிரியா தான் பார்ப்போம். அதுதான் மனிதர்களுடைய நீதி. ஆமா, ஒரு இஸ்ரேலன் வாசிச்சா அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனா இங்கதான் ஆண்டவருடைய சிந்தனைக்கும் மனிதர்களுடைய சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆண்டவருடைய அன்புல வரலாற்று ரீதியான பகையை எல்லாம் அழிக்கும் ஒரு வல்லமை இருக்கு. ஓ, இந்த இடத்துல நாம மூலமொழியான எபிரேய மொழியோட பின்னணியை கொஞ்சம் கவனிக்கணும். எபிரேய மொழியில இதுக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? ஆமா, இங்க பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை யாரையோ ஒருத்தரை வெளியில இருந்து கூப்பிட்டு வெறும் ஒரு விருந்தாளியா வரவேற்பதை குறிக்கல. வாங்க தங்குங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்போ எது குறிக்குது? ஆண்டவர் அந்த எதிரி நாட்டு மக்களை சியோனிலேயே பிறந்தவர்கள், அதாவது முழுமையான குடிமக்கள்னு சொல்றாரு. அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் சுதந்திரத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கும் வழங்குறாரு. ஆண்டவர் தன்னுடைய பரம எதிரிகளுக்கும் அந்த முழு குடியுரிமையை கொடுக்கறாரு. எவ்வளவு பெரிய மன்னிக்கிற குணம் இது! வரலாற்று ரீதியான எதிரிகளை கூட ஆண்டவர் தம் சொந்த பிள்ளைகளை மாத்துறாரு. இது 6ஆம் வசனம் இன்னும் ஆழமா விளக்குது. ஆமா, 6ஆம் வசனத்துல மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது அப்படின்னு வருது. இது ஏதோ அரசாங்கம் நடத்துற ஒரு மாபெரும் குடிமக்கள் கணக்கெடுப்பு மாதிரி தெரியுதே. அதுதான், உலகத்துல அரசாங்கங்கள் கணக்கெடுப்பு நடத்தும் போது என்ன செய்வாங்க? யார் உள்நாட்டவர் யார் வெளிநாட்டவர்னு கடுமையா பிரிச்சு பார்ப்பாங்க. ஆமா, மனிதர்கள் உருவாக்குற எல்லைகள் அங்க ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய அந்த பதிவேட்ல மனிதர்கள் உருவாக்கும் எல்லைகள் கிடையாது. எகிப்தியனா இருந்தாலும் சரி, பாபிலோனியனா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவருடைய பார்வையில சியோனின் குடிமக்கள் தான். இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செய்தி. ஆண்டவர் ஒருத்தரையும் ஒதுக்கல. ஆனா எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. கேளுங்க. இந்த பண்டைய வாசகம் அந்த காலத்துல இருந்த எதிரிகளை பத்தி பேசுது. ஆனா இன்னைக்கு 2026ல வாழ்ற இந்த நவீன வாழ்விற்கு இது எப்படி பொருந்துது? இத நீங்களும் நானும் நம்ம நேயர்களும் நம்ம வாழ்க்கையோடு எப்படி தொடர்பு படுத்தி பாக்குறது? ரொம்ப நல்ல கேள்வி. இத வெறும் ஒரு வரலாற்று செய்தியா நம்ம விட்டுடக்கூடாது. 7ஆம் வசனத்தோட முற்பகுதியை பாருங்க. ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். இந்த வசனம் படிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா ஒரு கொண்டாட்டமா இருக்கு. ஆமா, ஆனா இதோட உளவியல் பின்னணியை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம வாழற சமூகத்துல சாதி, இனம், மொழி, நாடுன்னு பல விதங்கள்ல நம்ம பிளவுபட்டு இருக்கோம். உண்மைதான். பல நேரங்கள்ல வேலை செய்யற இடத்துலயோ இல்ல நம்ம சொந்த சமூகத்துல கூட நம்மளை யாரும் ஏத்துக்கலையே அப்படிங்கிற ஒரு தனிம உணர்வு நமக்கு வரும். ஆமா, 100 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துல இருந்தாலும் நான் இவங்களுக்கு சொந்தமானவன் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். கரெக்ட். ஏதோ நாம ஒரு வெளியாட்கள் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சரியா சொன்னீங்க. அந்த ஒதுக்கப்பட்ட உணர்வு மனசுக்கு ரொம்ப பெரிய வலியை தரும். தான் யாருக்கும் சொந்தம் இல்லாதவன் அப்படிங்கிற வலி நவீன சமூகத்துல ரொம்பவே அதிகம். ஆமா, நிறைய பேர் இந்த வலியோட தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைய ஓட்டுறாங்க. ஆனா இந்த திருவிவிலிய வாசகம் நமக்கு ஒரு மாபெரும் ஆறுதலை தருது. உலகமே நம்மள ஒதுக்கினாலும் சரி, மனிதர்கள் நம்மள தகுதிய வச்சு கீழ்த்தரமா நடத்தினாலும் சரி, அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவருடைய பார்வையில நாம யாருமே வெளியாட்கள் இல்ல. வாவ், இத கேட்கும் போதே மனசுக்குள்ள இருக்கிற பாரம் இறங்குற மாதிரி இருக்கு. நாம அனைவருமே அவருடைய திருநகரின் சொந்த குடிமக்கள் அப்படின்னு ஆண்டவர் தான் பதிவேட்ல எழுதும்போது உலகத்தோட புறக்கணிப்புகள் எல்லாமே தவிடுபொடியாகிடுது. அப்ப அந்த மாபெரும் ஏற்புடைமை, அதாவது அந்த நிபந்தனையற்ற அன்பு தான் நமக்கு உண்மையான விடுதலையை தருது. நிச்சயமா, அந்த அக்செப்டன்ஸ் தான் உண்மையான நலன்களின் ஊற்று. ஒரு மனிதன் இந்த அன்பை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வெளியில கிடைக்கிற நிராகரிப்பு எந்த வழியும் தராது. இப்போ அந்த 7th வசனம் எனக்கு இன்னும் ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு மனிதன் தனக்கு கிடைச்ச இந்த மாபெரும் ஏற்புடைமையை தன் இதயத்துல உணரும்போது அவனுடைய மனக்கவலைகள் எல்லாம் மறைஞ்சு போகுது. ஆமா, அந்த உண்மையான மகிழ்ச்சி தான் நம்மள நடனமாடவும் பாடவும் வைக்குது. நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், படைத்தவருடைய பதிமேற்றில் என் பெயர் சொந்த குடிமகனாக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த நிச்சயத்தன்மை தான் அனைத்து நலன்களுக்கும் ஊற்று. ரொம்ப அருமையான விளக்கம். இன்னைக்கு நாம எவ்வளவு ஆழமான ஒரு புரட்சிகரமான உண்மைகளை அலசியிருக்கோம் பாருங்க. ஆமா, ரொம்ப சிறப்பான ஒரு தேடல் இது. சியோன் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்துல தொடங்கி எப்படி முழு உலக மக்களையும் உள்ளடக்கிய எல்லையற்ற ஆண்டவருடைய அன்பை நாம பார்த்தோம். எகிப்தியர்களோ பாபிலோனியர்களோ யாரும் அவருக்கு எதிரிகள் இல்ல. ஆமா, மனிதர்கள் தங்களுக்குள்ள சுவர்களை கட்டும்போது ஆண்டவர் அந்த சுவர்களெல்லாம் தகர்த்து எல்லாரையும் தன்னுடைய பதிவேட்டுல சொந்த பிள்ளைகளா எழுதுறாரு. இந்த உண்மையை நாம ஆழமா உணர்ந்து வாழ்வதுதான் நம்ம அன்றாட சவால்களை சந்திக்க தேவையான மிகப்பெரிய மனபலத்தை நமக்கு தரும். நேயர்களான உங்ககிட்ட ஒரு சவாலான கேள்விய நான் முன்வைக்க விரும்புறேன். நீங்க தனிமையில உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. ஆண்டவர் தமக்கு எதிராக நின்ற
தம் மக்களை துன்புறுத்திய அந்த கொடூரமான எதிரிகளை கூட தம்முடைய சொந்த பிள்ளைகளாக இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று தமது பதிவேட்டில் எழுதுகிறார் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்று நம்முடைய வாழ்வில் நாம் வெறுக்கும் மனிதர்களை அல்லது நம்மோடு முரண்படும் மனிதர்களை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? உங்களை அலுவலகத்துல அவமதித்த ஒரு நபராக இருக்கலாம், அல்லது உங்களை ஏமாற்றிய ஒரு உறவினராக இருக்கலாம். அவங்கள தொடர்ந்து எதிரிகளாவே பார்த்து பகை வளர்க்க போகிறோமா? ஆமா, அல்லது அவர்களும் அதே ஆண்டவரின் பிள்ளைகள் தானே, அவர்களுக்கும் அந்த மாபெரும் பதிவேற்றில் இடம் இருக்கிறதே என்று உணர்ந்து அவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முன்வரப்போகிறோமா? இது சவாலானதுதான். ஆனா இதுதான் உண்மையான அன்பு. இதை பற்றி தொடர்ந்து உங்க மனசுக்குள்ள சிந்தையுங்கள். நாம வெறும் பெயரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கோமா, அல்லது நல்ல ஆயனின் குரலை கேட்டு அந்தியோக்கியா சபையைப் போல ஒரு புதிய அன்பான அடையாளத்தோடு சியோனின் குடிமக்களாக வாழ்றோமா அப்படிங்கறத சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பா சிந்திப்போம். இந்த சிந்தனையோட நாம ஒரு சிறு ஜெபத்தை செய்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். அன்பு தந்தையே, நீர் எங்களுக்கு அளித்த மாபெரும் கொடையான இயேசுவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் உமது மந்தையின் நல்ல ஆடுகளாக உம் குரலுக்குச் செவி சாய்த்து உம் பின்னே நடக்க எங்களுக்கு அருள் தாரும். உலகத்தின் எந்த கவலைகளும் பயங்களும் எங்களை உமது இரட்டிப்பு பாதுகாப்பின் கரத்திருந்து பிரித்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைய இந்த ஆழமான தேடலின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான செய்திக்காக உமக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் தகுதியை பார்க்காமல் நீர் எந்த அளவுக்கு எங்களை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டு உமது சொந்த குடிமக்களாக மாற்றியுள்ளீரோ, அதே அன்பையும் இரக்கத்தையும் நாங்களும் மற்றவர்களிடம் காட்ட எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் முரண்பாடுகளை தாண்டி அனைவரையும் உமது பார்வையில் உமது பிள்ளைகளாக காணும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். ஸ்தேவானின் மரணம் போன்ற புயல்கள் எங்கள் வாழ்வில் வீசும்போது அது எங்களை அழிப்பதற்காக அல்ல, புதிய இடங்களில் நற்செய்தியின் விதைகளை விதைக்கப் போகும் உமது திட்டம் என்பதை உணரும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். பர்னபாவை போல மற்றவர்களின் வளர்ச்சியைக் கண்டு அகமகிழும் பரந்த உள்ளத்தையும் அவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் ஊக்கப்படுத்தும் நல்ல மனதையும் எங்களுக்கு தந்தருளும். உண்மைதான் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் அன்றாட வாழ்வில் எங்கள் சொந்த ஆந்தியோக்கியாக்களில் உமது அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலித்து மற்றவர்கள் எங்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் அளவிற்கு உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழும் கிருபையை ஒவ்வொரு நேயருக்கும் வழங்கிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துறீங்க. நன்றி. ஆண்டவரின் குரலை மட்டும் இதயத்தால் கேட்போம். அவர் காட்டும் அந்த அன்பின் பாதையில் துணிவோடு நடப்போம். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நீங்கள் அனைவரும்
போற்றுங்கள். பிறந்தவர்கள் என்று கூறப்படும் நெடுங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களின் எண்ணங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது குடிவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து வாகங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.